மருதாணி இவ்ளோ சீக்கிரமா வெறும் 10 நிமிஷத்துல அதுல 10 மாதிரி செவந்து வரத நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. செவக்கவே செவக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய மருதாணியில கூட இந்த மாதிரி அரைச்சு வச்சோம்னா நல்ல செக்கச்செவன்னு செவந்து வருங்க. அதுவும் ரொம்ப குறைவான டைம்ல நைட்டு ஃபுல்லா நம்ம வச்சு கஷ்டப்படணும், கை வலிக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் பூசி அதை துவச்சு அது எவ்வளவு கஷ்டம், அதை வழி இந்த மாதிரி செஞ்சு வச்சாவே போதும். மருதாணி அரைக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய தண்ணியே நல்ல சிவப்பா வரும். இதே போல ஒரு பவுலோ அல்லது ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். காஞ்சி எலுமிச்சை பழம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னைக்கு காஞ்சி எலுமிச்சை பழத்தை ஒன்று சேர்த்துக்க, சின்ன எலுமிச்சை பழம் தான். இப்போ இதே போல விக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நமக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு மறக்காம சொல்லிடுறேன். இதுல ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில இதே போல போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக்கக்கூடிய காரணத்தால தண்ணியில சீக்கிரமே கரைஞ்சி வந்துடும். அதே போல நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழமும் நல்லா ஊறி வந்துடும். அதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே போல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்க வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துல ஒரு சின்ன பட்டி சேர்த்துக்கோங்க. அதாவது பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் கூடிய கொட்டாங்குச்சி, இதை சிரட்டை அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த சிரட்டையை ஒரு பாதி சிரட்டையை மட்டும் இதே போல உடச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உண்மையாவே இந்த சிரட்டையிலேருந்து நல்ல சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுக்கிறேன். எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க டீ குடிக்கிறதுக்கு எந்த டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கக்கூடிய எல்லா பொருட்கள் இருந்தும் ஒரு அழகான கலர் கிடைக்குங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு குதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய டீ தூள் மற்ற பொருட்கள் இப்படி எல்லாத்துல இருந்தும் நல்ல டார்க்கான கலர் கிடைக்குங்க. இது நம்ம தலைக்கு பயன்படுத்த முடியுமா? மருதாணியை வெறும் கையில வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தலைக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். கண்டிப்பா நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன். கையில நமக்கு எவ்வளவு சூப்பரான நல்ல டார்க்கான கலர் வந்திருக்கோ அதே மாதிரி நமக்கு தலையிடையும் இந்த கலர் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பாத்துக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதே போல வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 3 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்ககிட்ட மருதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷான இலைகள் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்க தாராளமா மருதாணி பவுடரை பயன்படுத்திக்கலாம். மருதாணி பவுடரை பயன்படுத்தினாலும் இதே மாதிரி தான். மருதாணி பவுடரை பயன்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய இந்த இலைகள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ இதே போல பாக்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பாக்கு இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். ஆனா பாக்கு சேர்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான கலர் கிடைக்குங்க. நான் இன்னைக்கு பாக்கு சேர்த்திருந்தேன். ஒரு சின்ன பாக்கெட்டை மட்டும் இதே போல ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா இதே போல இருக்கும். இப்போ இந்த பாக்கையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வேற எந்த பிராண்ட் பாக்கு இருந்தாலும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுக்கூடிய தண்ணி இருக்கீங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மருதாணி நம்ம அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தண்ணி மட்டும் பார்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி காய்ச்சி வச்சோம், முதலையே காய்ச்சி வச்சிருந்தோம். அந்த தண்ணியில எலுமிச்சை பழம் நல்லா ஊறி போயிருக்கும். அதை அப்படியே பிச்சு விட்டுக்கோங்க. இதே போல கை வச்சு பிச்சு எடுத்தாவே இந்த எலுமிச்சை பழம் நல்லா பிஞ்சு இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க நல்லா புதுசா வாங்கிக்கூடிய எலுமிச்சை பழம் சேர்த்தீங்கன்னா கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ எல்லா எலுமிச்சை பழம் ஜூஸையும் நான் அப்படியே பிழிஞ்சு ஊற்றிட்டேன். நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தொக்கெல்லாம் நான் வெளியே எடுத்து போடுறேன். ஏற்கனவே நம்ம மருதாணி நல்லா அரைச்சி வச்சிருக்கிறோம். இது கூடவே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் தண்ணியை 1/2 ஸ்பூன் அதை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி தண்ணியெல்லாம் காய்க்கலன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை பழம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே போல இதை ஒரு முறை சுற்றிட்டு இதே போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக எடுத்து நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம கையில் வைக்கும்போது